நம்ம சும்மாவே நம்மளுடைய அந்த பிராண்ட் வேல்யூ வச்சு அப்ப தோனி கேப்டன் கப்பா கொடுத்துட்டு போன்னு சொல்லிருக்கோமா? டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச். ஓகே, ரெண்டு நாள் தோனி சரியா விளையாடலன்னு தோனி திட்ட ஆரம்பிக்கிறேன். நான் என்ன சொல்றேன், 15 hours மேல அவர் கொண்டு வாங்க. He will do his role very well. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Satyabama Institute of Science and Technology, admissions open. ரஹானே will prove himself in this tournament னு சொன்னா சிஎஸ்கேல அவர் பண்ணும்போது இஸ் ஜஸ்ட் a player. இப்ப அவர் கேப்டனாவும் பண்றாரு. அதுதான் பிரஷர் ஹேண்டில். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தூக்கி சாப்பிடுவோம். ஏன்னா நீங்க விக்கெட் டேக்கிங் பண்ணா மட்டும் தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க பேட்டிங் லைன் அப் அப்படி போலிங்ல வருண் சக்கரவர்த்தி ஹோம் பிட்ச்ல போட போறா ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகே ஆர்டர் பண்ணிச்ச ரிங்கு சிங்லாம் பால் நின்று வருது பாத்தீங்களா, கொஞ்சம் அப்படி ஸ்டாப் ஆகி வர பிட்ச் எல்லாம் ரசிப்பாரு பைபிள்ல. நம்ம பேட்ஸ்மேன் அடிக்கிறாங்க ஆனா போகவே மாட்டேங்குது சார். This is IPL brother, this is not a proper international cricket. இந்த மாதிரி நல்லா விளையாடுற எல்லா பிளேயரையுமே பாருங்க, they will have wonderful movement. ஏன் ஹார்திக் பாண்டியா எப்படி சூப்பரா விளையாடுறாரு ஆர்சிபிக்கு, எப்படி அவ்வளவு ஃபாஸ்டா ஸ்கோர் பண்ணாரு, because he moved towards the ball. சாய் சுதர்ஷன் எடுத்துக்கோங்க, பாலுக்கு ஏத்த மாதிரி நவுந்து போய் ஸ்ட்ரோக் வைக்கிறாரு. நல்ல பேஸ் போடுறாங்களா, அந்த டைத்துல நீங்க பாலோட டைரக்ஷன்லயே அடிக்கணும். நம்ம ஆளுங்க எல்லா பாலையும் திருப்பி லெக்ல விட பாக்குறாங்க, which will not work. அதனால தான் நம்ம பேட்டிங் பண்ணும்போது கான்வே ஜடேஜா அவ்வளவு அடிக்க ட்ரை பண்ணியும் பால் நவுடல. சோ கொஞ்சம் மாடர்னைஸ்டு கிரிக்கெட் ஆடுற பசங்களை உள்ள கொண்டு வாங்க. ஜூபே உட்கார வச்சுட்டு யூ பிரிங் இன் சாம் கரன் இன் தட் பொசிஷன். அவருக்கு நீங்க ப்ராப்பரா 15 ஓவருக்கு மேல அவர் இறக்கி விடுங்க, பொழந்துக்கிட்டு விஜய் சங்கருக்கு பதிலா ஆண்ட்ரே சித்தார்த்தை உள்ள கொண்டு வாங்க. அவர்கிட்ட நீங்க சாலிடா 40 ல இருந்து 60 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். கலீல் நல்லா போடுறாரு, விக்கெட் எடுக்கிறாரு எக்ஸ்பென்சிவா இருந்தாலும். முகேஷ் சௌத்ரி நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு. டோன்ட் கிவ் ஓவர் டு அஸ்வின் இன் தி ஃபர்ஸ்ட் 10 overs. கொடுத்துட்டு மிடில் ஓவர் அவர் யூஸ் பண்ணுங்க. ஜடேஜா இன்னுமே எக்ஸ்பென்சிவ் ஆகும். அப்புறம் ரச்சின் ரவீந்திராவுக்கு ஓவர் 100 நல்லா போடுறாரு, டாப் விக்கெட் டேக்கரா இருக்காரு, அவர் கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. ஸ்பெல்ல 2 ஓவர் தான் கொடுக்குறாங்க. 10 ரன் எப்படிப்பட்ட போலர் தெரியுமா, ஒரு போலரே இல்ல. சும்மா வந்து கையை விட்டு வீசுறவங்க எல்லாம் மலிங்க ஆயிட முடியும். தயவு செஞ்சு 10 ரன் உட்கார வைக்க. கமலேஷ் நாகர்கோட்டின்னு ஒரு பையன் ஹாட்ரிக் எடுத்தான் பாஸ் அவங்களுடைய டொமஸ்டிக் கிரிக்கெட் மேட்ச்ல. இஸ் a very good all rounder as well. உங்களுக்கு தேவைப்பட்டா நடுவில் ஒரு 40 ரன்ஸ் அடிச்சு கொடுப்பான். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார், சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் கொல்கத்தா மேட்ச் பத்தி தான் நம்ம பேச போறோம். சென்னைக்கு என்னதான் சார் ஆச்சு? நிறைய பேசியிருந்தோம், தோனியை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம். ஆனா லாஸ்ட் மேட்சுமே தோத்துட்டாங்களே சார். இல்ல பிரதர், ஆக்சுவலா நிறைய பிக்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. இங்க இனஃப் எல்லாருமே 6 ஹிட்டிங் ரொம்ப கம்மி. நம்ம கிட்ட நம்ம 6 6 தான் அடிச்சிருக்கோம், அவங்க 14 6 அடிச்சிருக்காங்க. நமக்கு 10வது ஓவருக்கு மேலதான் ஃபர்ஸ்ட் 6 வந்திருக்கு. எல்லாம் நம்ம பேசிட்டோம், நிறைய பேர் பேசியிருப்பாங்க. பட் ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் எல்லாருமே விட்டோம். வாட் இஸ் ஹேப்பனிங் டு போலிங்? நம்ம நிறைய ரீஃப்ரேஸ் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம சும்மாவே நம்மளுடைய அந்த பிராண்ட் வேல்யூ வச்சுக்கிட்டு போனா ஒரு தடவை 2014 வேர்ல்ட் கப் நினைக்கிறேன், 2014 T20 வேர்ல்ட் கப் 16 T20 வேர்ல்ட் கப் ரீவிசிட் அகைன். அதுல பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் இண்டீஸ் செமிஃபைனல் தோத்துருக்கோம். அப்படி தோத்த உடனே தோனி இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, கமான் லெட்ஸ் ஹேவ் சம் ஃபன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, ஞாபகம் இருக்கா? சோ அந்த டைத்துல ஹி டோல்ட் a wonderful word. என்ன சார், தோனி கேப்டனா இருக்கீங்க, நம்ம தோத்துருமே அப்படின்னு ஒரு பத்திரிக்கை. உடனே அவர் அப்ப தோனி கேப்டன் கப்பா கொடுத்துட்டு போன்னு நம்ம சொல்லிருப்போமா? டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச். ஓகே அப்படிம்பாரு. இதே வார்த்தை தான் இப்ப சிச்சுவேஷன். 10 ரன் எப்படிப்பட்ட போலர் தெரியுமா, ஒரு போலரே இல்ல. இதை நான் இப்ப சொல்லல, நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும், நம்ம சேனல்லே சொல்லியிருக்கேன். சும்மா கையை விட்டு வீசுறவங்க எல்லாம் மலிங்கா ஆயிட முடியாது. ஓகேங்களா? மலிங்கா ஏன் சூப்பர் போலர் தெரியுமா? அவர் கை வீசுறதுனாலயோ இல்லைன்னா அவருடைய போலிங் ஆங்கிள்னாலயோ இல்லைன்னா ஸ்பீடுனாலயோ மட்டும் கிடையாது. அந்த ஒரு துல்லியம். அவரும் சரி பும்ராவும் சரி ஏன் பெஸ்ட் போலர்னா, இந்த இடத்துல பால் பிச் ஆகணும்னா அந்த இடத்துல பால் பிச் ஆகும். நீங்க 100 தடவை கமெண்ட்ரி கேட்டு பாருங்க. T20 வேர்ல்ட் கப்ல ரவி சாஸ்திரி கமெண்ட்ரியா இருக்கட்டும், இல்லைன்னா சாம்பியன்ஸ் டிராஃபில ஹர்ஷா போக்லே கமெண்ட்ரியா இருக்கட்டும், பும்ரா இன்ஸ்ட்ரக்ட்ஸ் த பால் வேர் டு பிச் அண்ட் இட் டஸ் எக்ஸாக்ட்லி தட் அப்படிம்பாங்க. அதாவது பும்ரா எந்த இடத்துல பால் பிச் ஆகணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல போய் பிச் ஆகுமா. அந்த மாதிரி இருந்தா தான் நீங்க ஸ்பீடு போடணும். அண்ட் நான் பயங்கர ஸ்பீடு போடுறேன், என்னை யாரும் ஆட முடியாது அப்படிங்கறதெல்லாம் இவரோட காலத்தோட முடிஞ்சு போச்சு, சோய் பக்தர் காலத்தோட முடிஞ்சு போச்சு. இப்பெல்லாம் இவரு யார் ஃபாஸ்ட் பாலிங் போட்டாலும், மிச்சல் ஸ்டார்ச்சா ஃபாஸ்ட் பாலிங் போட்டாலும் தூக்கி 6 விட்டார். நம்ம இவர் T20 வேர்ல்ட் கப்ல நம்ம ரோஹித் சர்மா கிரவுண்ட் விட்டு வெளியே 140+ பால் தான் அது. And you have seen this happening to பாகிஸ்தான் bowlers எல்லாம் ஓட விட்டு விரட்டுறாங்க, ஷைன் அஃப்ரிடி எல்லாம். சோ ஃபாஸ்ட் அதான் ஆர்ச்சர் நல்ல ஸ்பீடு போட்டாரு அகைன்ஸ்ட் இவங்க ஜிடி ரொம்ப நல்ல ஸ்பீடு போட்டாரு. he was able to do well. ஏன்னா ஸ்பீடு கிடையாது, ஸ்பீடு வேரியேஷன்னால. So the point is, எவ்வளவு இப்ப ஸ்பீடா போட்டா பேட்ஸ்மேன் வாங்கன்றாங்க. எப்படி அப்படின்னா,
நம்ம இவர் பேசியிருக்காரு, வாய்சன் சுந்தர் ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு, பேட்டை எப்படி யூட்டிலைஸ் பண்ணும், பேட்டோட டிஃப்ளெக்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணும், ஆங்கிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணும், பவர் பிளேல வந்தா எப்படி பேட் ஆங்கிள் யூஸ் பண்ணணும், டெத் ஓவர்ஸ்ல வந்தா பேட் எப்படி ஆங்கிள் யூஸ் பண்ணணும்னு ஆங்கிள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க. ஒன்னும் இல்ல, இந்த சின்ன பையன் இந்த இவர் டீம்ல பாருங்க, ரியான் பராக், அவர் நீங்க க்ளோஸ் அப்ல பார்த்தா ஆர்ம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், பட் நீங்க லாங் ஷாட்ல பாத்தீங்கன்னா பச்சை புள்ள மாதிரி இருப்பாரு. ஏன் நம்ம கிட்ட அந்த அடி அடிச்சாலே ஆரியா, அவரை நீங்க ஒரு கேட்டி பார்த்தா யாருப்பா அந்த ஸ்கூல் புள்ளன்ற மாதிரி தான் இருக்கு. சோ உங்களுக்கு மசில் பவர் கூட இப்ப மேட்டர் கிடையாது, டைமிங் மேட்டர்ஸ். நீங்க இவ்வளவு ஸ்கோர் வந்திருக்காது, ஆரியானால கூட கிடையாது. ஆக்சுவலா இவ்வளவு பெரிய ஸ்கோர் வந்து முக்கியமான காரணம் செஷாங்க நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ட் பாத்தீங்கன்னா bowling was pathetic. நம்ம பேட்ஸ்மேன் அடிக்கிறாங்க ஆனா போகவே மாட்டேங்குது சார். வெரி குட் பாயிண்ட். நான் bowling முடிச்சுட்டு அங்க வரலாம்னு நினைச்சேன். நம்ம பேட்ஸ்மேன்ஸ் அடிக்கிறாங்க பிரதர் விக்கி, ஆனா எப்படி அடிக்கிறாங்க, ஒரு இடத்துல கார்டு வச்சுட்டு அந்த கார்ட்லயே விளையாடுறாங்க. நேத்து கமெண்ட்ரி பாருங்க, ஐ மீன் நேத்து நான் சொல்லும்போது இட் இஸ் அகைன் ஆர்ஆர் மேட்ச் விசஸ் இவங்க ஆர்ஆர் விசஸ் ஜிடியோட கமெண்ட்ரியில கூட அழகா சொன்னாங்க, why was ரூதர்ஃபோர்ட் அவுட், நல்ல பேட்ஸ்மேன் தானே, பவர்ஃபுல் பேட்ஸ்மேன் தானே, அவருக்கு அவுட் சைட் ஆஸ்டம் போட்டா நின்ன இடத்துல சுத்துறாரு, அப்ப ஆப்வியஸ்லி எட்ஜ் வாங்கி அவுட். சோ திஸ் இஸ் ஐபிஎல் பிரதர், திஸ் இஸ் நாட் அ ப்ராப்பர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல யார் பெஸ்ட் பிளேயர்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் வந்து ஹெட்மேயரை விட ரூதர்ஃபோர்ட்டை விட ஐ வில் ஆல்வேஸ் கோ ஃபார் a person who observes the ball. கேஎல் ராகுல் நல்ல பிளேயர் நான் சொல்லுவேன். பட் இது வந்து ஐபிஎல், இங்க உங்களுக்கு வந்து கமர்ஷியலைஸ் பண்ணிட்டாங்க, பிட்ச் எல்லாம் பேட்டிங் ஓரியன்டா ஆக்கிட்டாங்கன்னா நீங்க நகர்ந்து போய் அடிக்கணும். இதுதான் நான் இவ்வளவு நேரம் சொல்றேன். நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணி இருக்கிற அனிகித்தா இருக்கட்டும், அன்கித் வர்மாவா இருக்கட்டும், அசுதோஷா இருக்கட்டும், எந்த இந்த புது குட்டி குட்டி பசங்க சூப்பரா ஆடுற, அதுக்கப்புறம் சிம்ரன் என்ன பிரப் சிம்ரன் அவரா இருக்கட்டும், இந்த மாதிரி அவர் கொஞ்ச நாளாவே நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நல்லா விளையாடுற எல்லா பிளேயரையுமே பாருங்க, தே வில் ஹாவ் ஒண்டர்ஃபுல் மூவ்மெண்ட். பாலுக்கு ஏத்த மாதிரி நவுந்து போய் ஹார்திக் பாண்டியா எப்படி சூப்பரா விளையாடினார் ஆர்சிபிக்கு எதிராக, எப்படி அவ்வளவு ஃபாஸ்டா ஸ்கோர் பண்ணார், பிகாஸ் ஹி மூவ்ட் டுவர்ட்ஸ் த பால். ஏன்னா அவுட் சைட் ஆஸ்டம் தான் போடுறாங்க, வைடி ஆக்கர் தான் போடுறாங்க தெரியுது, நவுந்து வந்து பின்னாடி ரிஃப்ளெக்ஷன் பண்ணாரு. எவ்வளவு நல்ல ஷாட்ஸ் அந்த மாதிரி இல்ல. இதே ஷாட்டை நீங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நான் திட்டுவேன், ஏன்னா யூ ஆர் ரெப்ரசென்டிங் இந்தியா, அங்க ஒரு மெச்சூரிட்டி வேணும். பட் நீங்க ஜெமினி படத்துல பெரிய ஆக்டிங் பண்ணக்கூடாது. நான் இன்னும் சேனல் கூட சொல்லியிருந்தேன், நீங்க வந்து தெய்வ திருமகள்ல தான் கிருஷ்ணா வந்தாச்சே அப்படி சொல்லும், ஜெமினில போயிட்டு நீங்க கிருஷ்ணா வந்தாச்சு சொல்ல முடியாது. ஜெமினி படத்துல வரும்போது நீங்க ஓப்பன் ஸ்டைல் தான் காட்டும். தட்ஸ் வாட் திஸ் இஸ். நம்ம பேட்ஸ்மேன்ஸ் யாரு கார்டு எடுத்த லைனை தாண்டி நவுறாங்க பாருங்க, யாருமே கிடையாது. கான்வேயும் அவ்வளவு நேரம் விளையாடுறாரு, பெரிய ஸ்கோர் 62 அடிச்சிருந்தாலுமே நம்ம வின் பண்ண முடியலையே சார். கான்வே நல்லா தான் விளையாடுறாரு. திஸ் இயர் ஆஃப் ஐபிஎல் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓல்டு கிரிக்கெட் வியூவர்ஸ்க்கு அவ்வளவு புரியாது இந்த ஐபிஎல். கிளாசிக்கல் கிரிக்கெட் இஸ் நாட் ஒர்க்கிங். சாய் சுதர்ஷன் எடுத்துக்கோங்க, ஹி ஸ்டில் பிளேயிங் கிளாசிக்கல் ஸ்ட்ரோக்ஸ், ஆனா பாலுக்கு ஏத்த மாதிரி நவுந்து போய் ஸ்ட்ரோக் வைக்கிறாரு. இப்ப அவுட் சைட் ஆஸ்டம் நீங்க போறீங்களா, நவுந்து வந்து பேட்டை டிஃப்ளெக்ட் பண்றாரு, போது 4. அதே மாதிரி பின்னாடி அடிக்கிறார், போது 4. அதே மாதிரி மிடால் அடிக்கிறார், போது 6. சோ யூ ஷுட் மூவ் டுவர்ட்ஸ் த பால் அண்ட் டிஃப்ளெக்ட் இட். ஆர் நல்ல பேஸ் போடுறாங்களா, அந்த டைத்துல நீங்க பாலோட டைரக்ஷன்லயே அடிக்கணும். நம்ம ஆளுங்க எல்லா பாலையும் திருப்பி லெக்ல விட பாக்குறாங்க, which will not work. அதனால தான் நம்ம பேட்டிங் பண்ணும்போது கான்வே, ஜடேஜா, தோனி அவ்வளவு அடிக்க ட்ரை பண்ணியும் பால் நவுடல. இன்ஃபேக்ட் தோனி டிட் a very good job. ஆனா மத்தவங்களுக்கு எல்லாம் நீங்க பாலோட டைரக்ஷனுக்கு எதிராக அடிக்கிறீங்க, which will not work. சோ கொஞ்சம் மாடர்னைஸ்டு கிரிக்கெட் ஆடுற பசங்களை உள்ள கொண்டு வாங்க, தயவு செஞ்சு பத்திரனா உட்கார வைக்க சொல்லு. ஃபாரின் பிளேயர் இருக்காரு நாதன் எல்லிஸ், அவரெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நமக்கு ஃபாரின் பேட்டர் தான் வேணும், போலர் ஃபாரின் தேவையில்லை. நான் ஓப்பனா சொல்றேன் உங்ககிட்ட, 100 இருக்காரு அவர் போதும். ஸ்பின்னர்ல 100 வந்து எக்ஸப்ஷனல். அவர் நீங்க ஃபாரின் பிளேயர் எடுக்காது, இந்தியன் சப்ளைன் பக்கத்துல இருக்கிற அப்கானிஸ்தான் அதெல்லாம் கிடையாது. அதனால அவர் எடுத்துக்கங்க. நான் என்ன சொல்றேன், அன்ஷுல்னு ஒரு பையன் இருக்கான், அன்ஷுல் காம்போஜ்னு. டிடன்ட் ஹி போல் வெரி வெல் ஃபார் இவங்க ஃபார் மும்பை. கமலேஷ் நாகர்கோட்டின்னு ஒரு பையன் ஹாட்ரிக் எடுத்தான் பாஸ் அவங்களுடைய டொமஸ்டிக் கிரிக்கெட் மேட்ச்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் ராஜஸ்தானுக்கு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் ரைட், ஐ ஹேவ் டு ரீசெக். ஆனா ஹாட்ரிக் எடுத்தான். அந்த பையனை கொண்டு வாங்க. கமலேஷ் இஸ் a very good right arm bowler, இஸ் a very good all-rounder as well. உங்களுக்கு தேவைப்பட்டா நடுவில் ஒரு 40 ரன்ஸ் அடிச்சு கொடுப்பான். நான் என்ன சொல்றேன், பத்திரனா இந்த அன்ஷுலியோ இல்லைன்னா கமலேஷோ டீமுக்குள்ள கொண்டு வாங்க. ஒண்ணு முடிஞ்சுதா? இப்ப நமக்கு ஒரு ஃபாரின் பிளேயர் ஸ்லாட் இருக்குமா, தூபேவை தயவு செஞ்சு உட்கார வைங்க. எல்லாரும் உடனே எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, தூபே தான் சார் ஃபர்ஸ்ட் 6 அடிச்சாரு. அச்சா ரைட்டு, ஒரு 6 அடிக்கிறது 2 6 அடிக்கிறதா மேட்டர் இருக்கு. மேட்ச் வின் பண்ணலையே. எக்ஸாக்ட்லி. சி கேபிட்டல், அதாவது அந்த இடத்துல வர எல்லா டீம்லயும் பேட்ஸ்மேன் எப்படி ஆறாங்க. ரூதர்ஃபோர்ட் அதே பொசிஷன் வர்றாரு, எப்படி ஆறு. ஷஷாங்க் அதே பொசிஷன் வர்றாரு, எப்படி ஆறு. திலக் வர்மா அதே பொசிஷன் வர்றாரு, எப்படி ஆறு. So the way you have to bat in that position is
யூ ஷுட் பி மேசிவ். 35 பால் 65 மினிமம் எக்ஸ்பெக்டேஷன். நான் 2 6 அடிச்சேன், ஆனா எப்ப வேணா அவுட் ஆவேன்னா ஆரிச்சாமி இல்ல செட் ஆகாது. அது அவர் ஆரிச்சாமி மாதிரி விளையாடல, அவர் சாமி ஸ்கொயர் மாதிரி விளையாடுறாரு. கன்சிஸ்டன்சி இல்ல. இப்ப ஒண்ணுமே இல்ல. சஷாங்க் பரானா கண்டிப்பா 45 ரன் நீங்க எழுதி வச்சுக்கலாம். இஸ் தட் தி கேஸ் வித் அவர் டீம்? நல்ல ஃபினிஷரா இருக்காரு சார், அவர் சூப்பரா விளையாடுறாரு. எக்ஸாக்ட்லி. சோ வாட் யூ ஹேவ் டு டு இஸ், நீங்க தூபேவை உட்கார வைங்க. நான் T20 வேர்ல்ட் கப்லன்னு சொல்றேன், அவர் ஓவர் ரேட்டட் பிளேயர்னு. தூபேவை உட்கார வச்சுட்டு யூ பிரிங் இன் சாம் கரன் இன் தட் பொசிஷன். அப்போ ஒரு ஃபாரின் பிளேயர் வெளில போயிட்டு ஒரு ஃபாரின் பிளேயர் உள்ள வரலாம். நான் சொன்னேன் இவருக்கு பதிலா பத்திர நான் வேணான்ட்டேன். சோ ஃபாரின் பிளேயர் ஸ்லாட் இருக்கு, சாம் கரன் உள்ள கொண்டு வாங்க. சாம் கரன் 2 மேட்சா நோ ஃபெயில் ஆனாரு. அவருக்கு நீங்க ப்ராப்பரா 15 ஓவருக்கு மேல அவர் இறக்கி விடுங்க, பொழந்துகிட்டு ஒரு குட்டி பையன் தான், ஆனா நல்ல டேலண்ட். ஓகேங்களா? சோ சாம் கரன் உள்ள கொண்டு வந்துறீங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 ஓவரும் கிடைக்கும். அதுக்கப்புறம் டாப் ஆர்டர், அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல ஒரு ஸ்விட்ச். தயவு செஞ்சு விஜய் சங்கர் உட்காரு. நானே தான் போன வீடியோல சொன்னேன் விஜய் சங்கர் நல்லா விளையாடுவார், ஹோம் பிட்ச் யூஸ் பண்ணுவார்னு நினைச்சேன். பட் த பாயிண்ட் இஸ் அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இல்லைன்னா அவர் வந்து பிரஷர் எடுத்துக்க தெரியலையா என்னன்னு தெரியல, அநியாய ஷாட் எல்லாம் மறந்துட்டாரு. பஸ் 25 ரன்ஸ் டு வின் லாஸ்ட் ஓவர்ல 2 சிங்கிள் அடிச்சாரு பிரதர். நீங்க தோத்து போங்க, பிரச்சனை கிடையாது. அதே நாள்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்ச் நடந்துச்சு. வாட் டிட் ஹி டு? வந்து பலார்னு 2 6 விட்டாங்க. ரெண்டு டீமே செமையா விளையாடுனாங்க சார். ஹர்ஷித் ராணா 4 அடிக்கிறார் லாஸ்ட் ஓவர்ல. 25 ரன்ஸ் அவரால சேஸ் பண்ண முடியாது. ஆப்போசிட்ல ரிங்கு சிங் இருக்காரு. ரிங்கு சிங் இந்த மாதிரி ஜடேஜா, ஆஃப் கோர்ஸ் ஜடேஜா இஸ் நாட் as good as ரிங்கு சிங் in the present form, அது புரிஞ்சுக்கோங்க. பட் என்ன ஆச்சு, ஹர்ஷித் ராணா 4 அடிக்க ட்ரை பண்ணறா இல்லையா? நான் என்ன சொல்றேன், ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ரிங்கு சிங் என்ன பண்ணாரு, 6 அடிச்சு முடிச்சாரா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அகைன்ஸ்ட் இவங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், யூ ஷுட் ஆக்சுவலி ட்ரை டு ஹிட் சிக்ஸஸ். தோனி அவுட் ஆயிட்டு போறாரு, 25 ரன் டு வின், சிங்கிள் அடிக்கிறார் விஜய் சங்கர். அதுவும் அகைன்ஸ்ட் த டைரக்ஷன், அகைன்ஸ்ட் த ஸ்பீட் ஆஃப் த பால். மிடாங்ல ஃபீல்டர் இருக்கான்னு தெரிஞ்சு அடிக்கிறாரு. என்ன கேம் இது? why can't you move a little away and வர பால நல்ல ஒரு கவர் இது ஸ்கொயர் கட் பண்றதுக்கு என்ன, இல்லன்னா நல்ல ஒரு பாயிண்ட்ல அடிக்கிறதுக்கு என்ன? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, புவனேஸ்வர் குமார் வந்து இவருக்கு போலிங் போறாரு, ஆர்சிபி விசஸ் மும்பை இந்தியன்ஸ்ல. புவனேஸ்வர் குமார் வந்து ஹர்திக் பாண்டியா ஓவர் போறாரு, பர்ஃபெக்ட் யாக்கர். ஆனா அத பேக் டிஃப்ளெக்ஷன் வச்சு பேக்வர்ட் பாயிண்ட்ல அடிச்சாருங்க. இப்படி நீங்க அந்த மேட்ச் பாருங்க, இப்படி அந்த ஹைலைட்ஸ் பாத்தீங்கன்னா அப்படின்னு அது அன்எக்ஸ்பெக்டட் ஷாட். இன்ஃபேக்ட் கமெண்ட்ரேட்டர்ஸ் எல்லாமே ஷாக்டு. அந்த மாதிரி இன்னோவேட்டிவ் கிரிக்கெட் ஆடணும். நான் வந்து நான் நாட் அவுட்னு எனக்கு போதும்பா அப்படின்ற மாதிரி ஆடுற விஜய் சங்கர், which is not accepted. சோ விஜய் சங்கருக்கு பதிலா ஆண்ட்ரே சித்தார்த்தை உள்ள கொண்டு வாங்க. ஆண்ட்ரே சித்தார்த் அகைன் நான் சொல்றேன், இவங்க நம்ம ஒரு அனிகேத் வெர்மா மாதிரியோ இல்லைன்னா இப்ப குட்டி குட்டி பசங்க நிறைய பேர் சூப்பரா விளையாடுறாங்களே அந்த மாதிரியோ, ஆண்ட்ரே சித்தார்த் இஸ் நாட் அ 170 ஸ்ட்ரைக் ரேட் பிளேயர் இல்ல, பட் ஹி இஸ் அ 120 to 130 ஸ்ட்ரைக் ரேட் பிளேயர். அவர்கிட்ட நீங்க சாலிடா 40 ல இருந்து 60 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம் இன் வெரி குட் ஸ்ட்ரைக் ரேட். நமக்கு அதானே இப்ப பிரச்சனை, ஒரு 6 அடிக்கிறாங்க அசரங்க ஓவர்ல அவுட், ஒரு 6 அடிக்கிறாங்க இவரோட ஓவர்ல அவுட், ஸ்பின்னரோட ஓவர்ல அவுட், இப்படிதானே நம்ம மொக்க வாங்கிட்டு இருக்கோம். வேற இந்த பக்கம் நீங்க வந்து a person who you can rely and who will score 40 to 60 ரன்ஸ்னா அப்ப என்ன ஆகும், தோனி உள்ள வரதையும் ஜடேஜா விட்டுருங்க, ஜடேஜா பேட்டிங் மறந்து போச்சு. சோ தோனி உள்ள வரதையும் ஜடேஜா கேன் பிளே ஃபார் 2 overs அவ்வளவுதான். தோனி உள்ள வரதையும் சாம் கரன் உள்ள வரதையும் ஸ்லோ டவுன் பண்ணுவார். யார் ஸ்லோ டவுன் பண்ணுவா? இவர் ஆண்ட்ரே சித்தார்த். அப்ப உங்களுக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு குஷன் கிடைக்கும், ரன்ஸும் வந்துகிட்டே இருக்கும். அப்ப லாஸ்ட் 4 overs நீங்க சமடி அடிக்கலாம். இது அட்ரஸ் பண்ணிட்டேன்னா இப்ப நான் பவர் பிளே பண்ணேன். ஏன் சிஎஸ்கே தோக்குறாங்க? பவர் பிளேல அந்த அளவுக்கு ஹிட்டிங் இல்ல. ரச்சின் வந்து 1 day பிளேயர்னு ப்ரூவ் பண்ணிட்டார். நான் 1 day பிளேயருங்க, நான் 6 ஹிட்டர் கிடையாது ப்ரூவ் பண்ணிட்டார். அவர் அடிக்கிறார் 100 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கிறார். சோ நான் சொல்ற காம்பினேஷன் யோசிச்சு பாருங்க. கான்வே ஹஸ் டு பி given a white sheet. கொஞ்சம் நவுந்து அடிக்க அவர் ரெடி ஆகணும். நாட் இன் ஹிஸ் கம்ஃபர்ட் பிளேஸ். காட் இந்த இடத்துல ஆடக்கூடாது. அண்ட் திஸ் கை ருத்ராஜ் கேன் டூ இட். நவுந்து அடிக்கிற பிளேயர் தான் அவர், பாதி ரஹானே அவரு. ஆனா இப்ப அவர் ஃபார்ம்ல இல்ல அப்படிங்கிறது வருத்தக்கூடிய விஷயம். 70 ரன் ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஓவர்ல வித்தவுட் லாஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா, அடுத்து ரச்சின் ரவீந்திராவும் ஆண்ட்ரே சித்தார்த்தும் விளையாடினாங்கன்னா கூட கண்டிப்பா 15 ஓவர் வரைக்கும் மேட்சை கொண்டு போயிருவாங்க. இதுல யாராவது ஒருத்தர் நிற்கிறாங்கன்னா கூட 15 ஓவர் வரைக்கும் போயிடும். 15 ஓவருக்கு அப்புறம் இந்த பக்கம் கரண், அந்த பக்கம் தோனி அடிக்க ஆரம்பிச்சா நமக்கு ஸ்கோர் 180 தானே பயப்படுறோம். அந்த 180 ஈஸியா தாண்டி. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா we will surely win the match. ஆமா. சோ ஃபர்ஸ்ட் பேட்டுக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய மிஸ்ஃபீல்டிங் சார். அந்த பாயிண்ட்க்கு வர கோச் வந்து ஃபீல்டிங் கோச் யாரா மாறிட்டாங்களா நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், அப்படிலாம் இல்ல. பட் த பாயிண்ட் இஸ் ஃபீல்டிங் ஹாஸ் டு பி டேக்கன் a lot of care. ஏன்னா போன மேட்சே ஒழுங்கா 2-3 கேட்ச் புடிச்சிருந்தாங்கன்னா நமக்கு 180ல அவங்கள சுருட்டி இருக்கலாம், which is our past score. We made a 1. Having said we have done 202, நம்ம ஜெயிச்சிருப்போம்.
ஸோ ஃபீல்டிங் கண்டிப்பா அட்ரஸ் பண்ணி ஆகணும். தேவைப்பட்டா அவங்க ஒரு புது ஃபீல்டிங் கோச்சை ஹையர் பண்ணணும். நிறைய நல்ல டேலண்ட்ஸை விட்டுட்டாங்க. அவங்க தோனியை வச்சு விளம்பரம் பண்றதுல மேனேஜ்மெண்ட் காட்டின இன்ட்ரெஸ்ட நல்ல ஒரு ஃபீல்டிங் கோச்சு, அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்டி சம் ட்ரெண்டி பிளேயர்ஸ் இந்த மிடில் இப்படி எல்லாம் எடுக்கிறத விட்டுட்டாங்க. ஐ ஹர்ட் இன் ஒன் ஆஃப் த இன்டர்வியூ, அனிகேத் வர்மா வந்து சிஎஸ்கேக்காக ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருந்தாராம். அவரை விட்டுட்டு திரிபாதிக்கு ஊடாகும் போனா நீங்க அடிதான் வாங்குவீங்க. சோ வி வில் ஹாவ் டு லுக் இன் டு ஃபீல்டிங். எனக்கு தெரிஞ்சு விஜய் சங்கர்லாம் வந்து ஸ்குவாட்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸே பண்ண மாட்டீங்க. சரி, டுமாரோ திங்ஸ் மைட் சேஞ்ச். திடீர்னு விஜய் சங்கர் நல்லா விளையாடலாம், பத்திரனா வந்து டப்புன்னு ஒரு 3 விக்கெட் எடுக்கலாம். அப்பவும் நான் இதே வார்த்தை தான் சொல்லுவேன். ஏன்னா நான் பாக்குறது ஒன் டேக்கான பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, நான் பாக்குறது இன்டென்ட். ஒரு வேலை ஒரு ரஹானே மாதிரி பாருங்க. நான் சொன்னேன் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல என்ன சொன்ன விக்னேஷ், ரஹானே வில் ப்ரூவ் ஹிம்செல்ஃப் இன் திஸ் டூர்னமென்ட்னு சொன்னா, கேகேஆருக்கு ரஹானே போய் வந்திருக்காருன்னா he will prove himself னு சொன்னா ப்ரூவ் பண்ணிட்டு. கேகேஆர்ல ரஹானே சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு சார். அவரு சிஎஸ்கேல என்ன பண்ணாரோ அதை கேகேஆர்ல போய் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. டிஃபரன்ஸ் இருக்கு. சிஎஸ்கேல அவர் பண்ணும்போது இஸ் ஜஸ்ட் a பிளேயர். இப்ப அவர் கேப்டனாவும் பண்றாரு. அதுதான் பிரஷர் ஹேண்டிலிங். 238 ரன் ஒரு டீம் சேஸ் பண்ணும்போது 35 பால்ல கிட்டத்தட்ட 70 ரன் ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கிறாருன்னா யூ ஹேவ் டு see the intent. பட் அவர் பாருங்க, அவர் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வந்து தான் ஆடுறாரு. ஆஃப் ஸ்டம்ப் மிடில் ஸ்டம்ப் கார்டு எடுக்கிறாரு, கிட்டத்தட்ட ஆஃப் ஸ்டம்ப் நவுந்து வந்து பின்னாடி ஒரு ஷாட் அடிச்சாரு. சோ இதெல்லாம் சூரியகுமார் அதை ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தாரு. நான் அதை நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கேன், அது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. பட் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் நீங்க பேஸ் ஆஃப் த பாலுக்கு விளையாட்டினீங்கன்னா உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். அதை இவங்க பண்ணணும். அப்புறம் நம்ம எல்லாரும் ஃபாஸ்ட் பாலிங் சொதப்புறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஸ்பின்னர் தான் சொதப்புறோம். நீங்க நல்ல மேட்ச் எடுத்து பாருங்க, நம்ம விக்கெட் லூஸ் பண்ணது எல்லாம் ஸ்பின்னர்ஸ் கிட்ட. சோ ஸ்பின்னர்ஸ் கிட்ட உங்களால பெரிய ஹிட் அடிக்க முடியலையா, யூ வில் ஹேவ் டு ரொட்டேட் ஸ்ட்ரைக் அ லாட். இப்போ மும்பை இந்தியன்ஸ் சொல்லி தோக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா, நிறைய க்ரூஷியல் மொமெண்ட்ஸ்ல சிங்கிள் வர மாட்டாங்க. ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, திடீர்னு கோலிக்கு ஹிட் வர மாட்டேங்குது, நான் சிங்கிள் அடிச்சு விட்டுறாரு. அப்போ பாத்தீங்கன்னா அடிக்கிறார், சாரி படித்தார் அடிக்கிறார். நீங்க நல்லா பாருங்க, இவர் வந்து இவரோட ஓவர்ல யார் அந்த சின்ன பையன் அவரோட பேர் புத்தூர் விக்னேஷ் புத்தூரோட ஓவர்ல தூக்கி பலான்னு 6 அடிச்சார் விராட் கோலி, சூப்பரா அடிச்சார். அடிச்சுட்டு அடுத்த 2 பால் வரல சிங்கிள் கொடுத்துட்டாரு. படிதார் வந்து அடிச்சார். படிதாருக்கு ஒரு ஓவர் நல்லா வரல, இவர் சிங்கிள் கொடுத்தாரு, கோலி வந்து அடிச்சார். தட் இஸ் வாட் இஸ் பேட்டிங். இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கோர் இல்லாம we will keep scoring. எனக்கு வரலையா நீ ஆடு, உனக்கு வரலையா நான் ஆடுறேன். இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னால பார்க்கவே முடியல. எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு ஹிட் அண்ட் எவ்ரிபடி இஸ் ஃபெயிலிங். தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அதுக்கப்புறம் விஜய் சங்கர் வந்தாருன்னா கிழக்கு செவக்கையில அப்படின்னு நலம் உருட்டிட்டு இருக்காரு. திஸ் ஷுட் நாட் ஹேப்பன். விஜய் சங்கர் அவர் வந்து இன்ஃபேக்ட் மேலோட்டமா பாத்தீங்கன்னா 54 பால் 69 நல்ல ஸ்கோர்னு உங்களுக்கு தெரியும். அது ப்ராப்ளம் கிடையாது. நீங்க எந்த ஓவர்ல ஹிட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, 15 ஓவர்ல இருந்து அடிக்க ஆரம்பிக்கணும். நீங்க 18-19 ஓவர்ல அடிச்சு பிரயோஜனம் கிடையாது. சோ திஸ் பேட்டர்ன் ஹாஸ் டு சேஞ்ச். முக்கியமா போலிங்ல பத்திரானா இருக்க கூடாது. ஏன்னா கலீல் நல்லா போடுறாரு, விக்கெட் எடுக்கிறாரு எக்ஸ்பென்சிவா இருந்தாலும். இப்போ முகேஷ் சௌத்ரி நல்ல கம்பேக் கொடுத்திருக்காரு. த ஒன்லி கன்சர்ன் ஐ சீன் ஃபாஸ்ட் போலிங் இஸ் பத்திரானா. மாங்க அடிக்கிறாரே தவிர ஒரு பிரிசிஷன் ஒரு மண்ணாங்கடியும் இல்ல. நீங்க மறுபடியும் அந்த ரமன்தீப் சிங் அவர் பேர் வந்து போச்சு, சாரி, அந்த ஒரு சிங் போலர் அவரை திருப்பி உள்ள கொண்டு வரணும் ட்ரை பண்ணாதீங்க. நீங்க அழகா யூ ஹாவ் அன்ஷுல் இன் யோர் ஹேண்ட், யூ ஹாவ் கமலேஷ் நாகர்கோட்டி இன் யோர் ஹேண்ட். அவங்கள யாராவது ஒருத்தர ஒரு பார்ட் டைம் போலர், பார்ட் டைம் ஃபாஸ்ட் போலர் யாராவது மீடியம் பேசர் உள்ள கொண்டாங்க. ஏன்னா நமக்கு தேவை மீடியம் பேசர், நமக்கு தேவை எக்ஸ்ட்ரீம் பேசர் கிடையாது. மீடியம் பேசர் தான் பால்ல பேஸ் வேரியேஷன் கொடுத்து விக்கெட் எடுக்க முடியும். சோ அவங்கள உள்ள கொண்டு வந்தீங்கன்னா 3 ஃபாஸ்ட் போலர் ஆச்சா, அதுக்கப்புறம் ஆல்ரெடி 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் நல்லா தான் போடுறாங்க. அண்ட் டோன்ட் கிவ் ஓவர் டு அஸ்வின் இன் த ஃபர்ஸ்ட் 10 overs. 8வது வேணா கொடுங்க, பட் நாட் பிஃபோர் தட். 8வது கொடுத்துட்டு மிடில் ஓவர் அவர் யூஸ் பண்ணுங்க. 100ம் ஜடேஜாவும் ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ் போடட்டும், நல்லா இருக்கு. ஜடேஜா இன்னுமே எக்ஸ்பென்சிவ் ஆகல. அப்புறம் ரச்சீந்திர ரவீந்திராவுக்கு ஓவர் கொடுங்க. இது என்ன பிடிவாதன்னு எனக்கு தெரியல. நம்ம ஆல்ரெடி ஒரு டிஸ்கஷன்ல பேசணும், ரச்சீந்திர எது சார் போடணும், ஆல்ரெடி அதுக்கேற்ற மாதிரி ஸ்பின்னர். நான் என்ன சொல்றேன், போடட்டுமே, ஒரு வேரியேஷன் தானே. இப்ப குல்தீப் யாதவுக்கும் ஜடேஜாவுக்கும் நீங்க என்ன பெரிய வேரியேஷன் பார்க்க போறீங்க? பட் ஸ்டில் தேவர் போலிங் இல்ல, ஸ்பின்னருங்கிறது வேற, நான் அப்படி சொல்லல. பட் போலிங் ஸ்டைல பிச் பண்றது வேரியேஷன்ஸ் பண்றதுல ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருந்தாலும் ஸ்டில் கேபிள். சோ அந்த மாதிரி ரச்சீந்திர ரவீந்திரா வந்தா இன்னொரு வேரியேஷன் அந்த இடத்துல. You will have to show all these varieties to come back to cricket. கேகேஆருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களே சார். எஸ், கொல்கட்டா நைட், அதுதான் நான் சொல்ல வந்தேன். கரெக்டா வாயில சக்கரதான் போட்டு உங்களுக்கு. கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் தூக்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா நல்லா பாருங்க, நீங்க விக்கெட் டேக்கிங் பண்ணா மட்டும்தான் கொல்கட்டா நைட் ரைடர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க பேட்டிங் லைன் அப் அப்படி. டிகாக் சூப்பரா விளையாடுவாரு, ஓகேங்களா. ஆனா சென்னை பிட்ச்ல ஐ திங்க் we can still conquer him. அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. நல்ல பால் கொஞ்சம் ஸ்லோவா தான் வரும். நின்று பால் வந்தா அவருக்கு ஆட தெரியாது, 2 catch அவுட் ஆயிடுவாரு. அவர் பால் பேச வச்சு ஆடுறாரு டிகாக். பட் இந்த பக்கம் சுனில் நாராயண் அப்படி கிடையாது, ஓகேங்களா. மோர் ஓவர் போலிங்ல, நான் பேட்டிங் முன்னாடியே சொல்றேன், போலிங்ல வருண் சக்கரவர்த்தி ஹோம் பிட்ச்ல போட போறா, ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகையே ஆடுற மனுஷன். சரி, இப்ப பேட்டிங்ல நான் திருப்பி வருமா, இவர் அவுட் ஆனோடனே ரஹானே
நம்ம பிட்ச்ல தான் போன 2 சீசன் ஆடினாரு. he knows சேப்பாக் pitch. யாரு எப்படி போடுவாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். சூப்பரா விளையாடுவார் ரகானே. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதுக்கப்புறம் நான் பெரிய பிரச்சனையா பாக்குறது வந்து நான் ரசலை கூட விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் சின்ன பேர் மனுஷன் அவரை கூட விட்டேன். பட் அதுதான் வரல, ரிங்கு சிங் தான் வரேன். நடுவில் இன்னொரு சின்ன பையன் இஸ் ஆல்சோ பிளேயிங் வெல் இன் கேகேஆர். பட் இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் நேரா வந்து ரிங்கு சிங்லாம் பால் நின்று வருது பாத்தீங்களா, கொஞ்சம் அப்படி ஸ்டாப் ஆகி வர பிச்செல்லாம் ரசிப்பாரு பயபுள்ள. ஆனாலும் பொழந்து கட்டிடுவாப்ல. அதனால அதுக்கப்புறம் அர்ஷித் ராணாவும் நல்லா விளையாடுவார். So the batting lineup will be very good in KKR. The only choice you have got is bat first. நான் சொல்ற மாதிரி டீம்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி விஜய் சங்கருக்கு பதிலா யூ கேன் பிரிங் இன் ஆண்ட்ரே சித்தார்த் அண்ட் தென் அந்த 2-3 சேஞ்சஸ் நான் சொன்னதை பண்ணினீங்களா கண்டிப்பா வந்து 4 ஃபாஸ்ட் பாலர்ஸ் 4 ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணுங்களா, என்ன தப்பு? இப்போ சாம் கரன் கேன் போல், அப்புறம் வந்து கமலேஷ் உள்ள வந்தானா கமலேஷ் கேன் போல், அப்புறம் வந்து இவருக்கு அவர் பேர் என்ன கலீல் கேன் போல், அதுக்கப்புறம் இவரு கேன் போல், யாரு அந்த கலீலோட சேர்ந்து முகேஷ் கேன் போல். 4 ஃபாஸ்ட் பாலர்ஸ் 4 ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணுங்க, ஆளுக்கு 2 ஓவர். இப்போ இப்படி நீங்க ஒரு காம்பினேஷன் பண்ணும்போது டக்குன்னு 100 சூப்பரா போறாரு, அவரு கம்ப்ளீட் பண்ணுங்க. 100 நல்லா போடுறாரு, டாப் விக்கெட் டேக்கரா இருக்காரு, அவரு கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. ஸ்பெல்ல 2 ஓவர் தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாம அந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம போலிங்க பாத்துக்கணும். பட் அதுக்கு முன்னாடி பேட்டிங் நான் சொன்ன பேட்டிங் சேஞ்சஸ் பண்ணி ஒரு 180 டார்கெட் கொடுத்துட்டாங்கன்னா போலிங்க நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா ஜெயிக்கலாம். இல்லன்னா கேகேஆர் தூக்கி சாப்பிடுவாங்க. கேகேஆர்ல பாத்தீங்கன்னா 2 ஸ்பின்னர் இருக்காங்க சார். நரேனும் அடிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம வருண் சக்கரவர்த்தி இவங்க 2 பேருமே பவுலிங்ல ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க இல்லையா சார்? நீங்க நல்லா பாருங்க, when they played against LSG வருணோட ரன் பர் ஓவர் 7.45 நோதான். 4 ஓவரும் போட்டாரு கரெக்டா, மிஞ்சி போனா 30 ரன்னா. ஆனா அதுக்கப்புறம் மீதி எல்லா போலர்ஸையும் டார்கெட் பண்ணி 238 எடுத்துன்னு வந்தாங்களா? நம்மளாலையும் முடியும். ஆனா நம்ம எல்எஸ்ஜி ஆடின மாதிரி வெறித்தனமா ஆடினாங்க. பூரன்னு ஒருத்தர் இருக்காரு, நம்ம கிட்ட பூந்து விளையாடுறதுக்கு யாருமே இல்ல. அதுதான் பிரச்சனை. அதுக்குதான் நான் சொல்றேன் ஆண்ட்ரே சித்தார்த் உள்ள கொண்டாங்க. இஸ் நாட் அ கிரேட் பிளேயர், பட் விக்கெட் விழாம 15th ஓவர் வரைக்கும் கொண்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் யூ ஹாவ் வண்டர்ஃபுல் பிளேயர்ஸ் வித் அஸ், விச் இஸ் சாம் கரனை யூஸ் பண்ணுங்க, தூபே வேண்டாம், தோனி யூஸ் பண்ணுங்க, அவரே நல்லா தான் ஹிட் பண்றாரு. ஜடேஜா வராம பாத்துக்கங்க, நமக்கு நல்ல ஸ்கோர். தோனி வந்து ஃபீல்டுக்கு வந்தாலுமே அவர் கரெக்டா ஒரு 20 ரன் 30 ரன் அவரால் அடிக்க முடியும். அவர் நல்ல ஹிட்டர். ஆனா இவங்க முன்னாடியே அந்த அளவுக்கு கொண்டு வர மாட்டாங்க. இவங்க வைக்கிற டார்கெட்டே பாத்தீங்கன்னா 3 ஓவருக்கு 50, 3 ஓவருக்கு 70 அந்த மாதிரி எல்லாம் வைக்க சொல்ல யாராலுமே ஆட முடியாது இல்லையா? எல்லா மேட்ச்லயும் நம்ம அந்த சூழ்நிலையில தான் தோக்குறோமே. அப்சல்யூட்லி. அதாவது நம்ம தமிழ் மக்கள் வந்து இந்த ரமணா படத்துல சொல்லுவாங்க, ஒருத்தர் மேல அன்பு வச்சுட்டா அது மாறவே மாறாது. இப்ப அதெல்லாம் மாறி போச்சு. ஒரே நாள் 2 நாள் தோனி சரியா விளையாடலன்னு தோனி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நியாயம் அது? அவர் இப்பவும் அவர் ரோல் அவர் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா கீப்பிங் சூப்பரா பண்றாரு, பேட்டிங்ல தேவையான நேரத்துல 6 அடிக்கிறாரு. ஆனா நீங்க அவர்கிட்ட ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நீங்க அவரை கொண்டு வந்தது உங்களுடைய பிரான்சைஸ் பிராண்ட் வேல்யூக்காக. மக்கள் உள்ள அவர் வந்து நான் விளையாடியே தீர்வேன் பிடிவாதமா நிக்கல. ஓகேங்களா? யூ ஆர் த ஒன் ஹூஸ் பிரிங்கிங் பண்ணதுக்கு ஜஸ்டிஸும் பண்றாரு. இஸ் டூயிங் வண்டர்ஃபுல் கீப்பிங். இப்பவுமே கீப்பிங் எபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் நம்பர் 1 நம்பர் 2 ஸ்பாட்டுக்கு வந்துருவார். நீங்க பிடிக்கிற கேட்ச் லட்சணத்துக்கு அவர்லாம் சிஎஸ்கேல அவர் தான் பெஸ்ட் ஃபீல்டரா இப்போதைக்கு இருக்காரு. சோ அவர் வந்து குறைய சொல்ல முடியாது. அண்ட் ஹி இஸ் ஆல்சோ டூயிங் ஹிஸ் ஹிட்டிங் பார்ட். நான் என்ன சொல்றேன், 15 ஓவர்ஸ்க்கு மேல அவர் கொண்டு வாங்க. ஹி வில் டு ஹிஸ் ரோல் வெரி வெல். அதை விட்டுட்டு அவர் தான் எனக்கு எல்லாமே பண்ணணும், அவரே 10வது ஓவர்ல இருந்து ஆடணும் அப்படின்னா இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் பிளேயர் இன் திஸ் ஏஜ். அவர் 3 6 அடிச்சார் கிங்ஸ் 11 பஞ்சாப் எதிரா. அவர் சின்ன பையனா இருக்கும்போது கிட்டத்தட்ட 10 வருஷம். பட் நவ தட் இஸ் நாட் தி கேஸ். அண்ட் தி கிரிக்கெட் ஹஸ் ஆல்சோ இப்போவும் அவர் ஃபீல்ட்ல நின்னாங்கன்னா சில பவுலர்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க சார், இவருக்கு என்ன பால் போடலாம்னு யோசிக்கிற அளவுக்கு தான் அவர் விளையாடுறாரு. ஆனா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பாலுக்கு இன்னுமே அவர் வந்து ஃபுல்லா ரெடி. ஐ மீன் இப்ப இருக்கிற அந்த ட்ரெண்ட், அந்த வைடி ஆக்கஸ்க்கு அவரால முடிஞ்ச அளவுக்கு அவர் அழகா மிடில் ஸ்டெப் வந்து கட் பண்ணி ஒரு 6 அடிச்சாரு பாரு. அடிச்சாரு. நோபடி தட் ஹி டிட் இட். வேறஸ் அதையே நீங்க ஒரு 8-10 ஓவருக்குலாம் எதிர்பார்க்க முடியாது. அது நீங்க ஒரு 3 ஓவருக்கு எதிர்பார்க்க. அப்ப மத்த பிளேயர்ல எதுக்குறீங்க? சோ தூபேவோட ரோலை சாம் கரன் எடுத்து he has to play a vital hitting role and விஜய் சங்கர் ரோல்ல ஆண்ட்ரே சித்தார்த் has to come in. ஒரு மேட்ச் சொதப்பினாலும் அதுக்கப்புறம் அந்த தம்பி பிக்கப் பண்ணிடுவார். Give him some space. இஷான் கிஷன் ஒரே நாள்ல ஹீரோ ஆயிடல. எவ்வளவு தடவை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தான்னு பாருங்க அவருடைய கரியர். அப்படித்தான் ஒரு பிளேயர் ஆனார். அப்படித்தான் ஸ்கையும் பிளேயர் ஆனார். So give him some space. Andre Siddharth will do that middle, அதாவது அந்த மிடில் ஆர்டருக்கான பார்ட்டை சூப்பரா பண்ணுவார் தம்பி. அவரோட ரெக்கார்ட்ஸ்ல நல்லா இருக்கு. பாப்போம் சார் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க. சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க நம்புவோம் சார். பார்க்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Satyabama Institute of Science and Technology, admissions open.